வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் திருமானிக்குழி வாமனபுரீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போறோம். இக்கோவில் 2000 வருடங்கள் பழமையான கோவில். இது சம்பந்தர் பாடல் பெற்ற தலமாகும். இது தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 17வது தலங்களில் ஒன்றாகும். இக்கோவிலை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்பு இக்கோவிலின் சிறப்பு என்னன்னா, இக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் 2 நிமிடம் மட்டும்தான் காட்சி தருவார். காணொளியை முழுமையாக பாருங்க, சிவபெருமான் தரிசனம் பெறுங்க. இக்கோவில் முழுவதும் அதிகமான கல்வெட்டுக்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மகாபலி சக்கரவர்த்தி என்ற அரசர் நல்லாட்சி புரிந்து நற்பெயரை பெற்றவராகவும் அதிக வலிமை வாய்ந்த அரசராகவும் இருந்தார். நாராயணன் வாமனர் என்ற ஒரு ஏழை பிராமணனாக அவதாரம் எடுத்து மகாபலியிடம் சென்று 3 அடி மண் கேட்கிறார். மகாபலி தனது குருவான சுக்கராச்சாரியாரின் எச்சரிக்கையை மீறி அதற்கு சம்மதிக்கிறார். குட்டையாக இருந்த வாமனன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அவர் முதல் அடியை வானத்திலிருந்து பூமிக்கு வைக்கிறார். 2வது அடியை பூமியிலிருந்து பாதாள உலகத்திற்கு வைக்கிறார். மன்னன் மகாபலி தன் வாக்கை நிறைவேற்ற முடியாமல் 3வது அடிக்கு தன் தலையை கொடுக்கிறார். வாமனன் அவர் தலையில் தன் காலை வைத்து அவரை பாதாளத்திற்கு அனுப்புகிறார். இக்காரணத்தால் தீரா பழியாலும் தோஷத்தாலும் நாராயணன் அல்லல் பட்டார். தனது துயர் நீங்க கெடில ஆற்றம் கரையான இத்தலத்தில் ஈசனை பூசித்து தோஷம் நீங்க பெற்றார் என்று நம்பப்படுகிறது. பிரம்மச்சாரியராக வாமன அவதாரம் எடுத்த நாராயணன் சிவனை பூசித்ததால் இத்தலம் திருமணிக்குழி என்று பெயர் பெற்றது. மணி என்றால் பிரம்மச்சாரி என்று பொருள். நல்ல பிரம்மாண்டமான கோவில், பார்க்கவே எவ்வளவு அழகா அற்புதமா இருக்கு பாருங்க. பிரம்மா, ராஜதுர்கை அம்மன், சண்டிகேஸ்வரர், திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது போன்று இக்கோவிலிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலையில் பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றப்படும். ஆனால் இங்கு புரோகிணி நட்சத்திரத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. இக்கோவிலில் விநாயகருக்கென்று தனி சன்னதி உள்ளது. இவர் செல்வ விநாயகர். முழு முதற் கடவுளான விநாயகரை தரிசித்த பின்பு நாம் பார்க்க இருப்பது முருகர். இக்கோவிலில் முருகருக்கென்று தனி சன்னதி உள்ளது. இங்கு முருகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அற்புதமாக காட்சியளிக்கிறார்.
நந்தி பெருமானை வணங்கிய பின்பு கொடிமரம், பலிபீடம் அனைத்தையும் வணங்கிய பின்பு ஸ்ரீ அம்புஜாட்சி அம்மாள் சன்னதிக்கு செல்லலாம். ஸ்ரீ அம்புஜாட்சி அம்மாள் சன்னதி. இங்கு அம்பாளை தரிசனம் செய்த பின்பு இக்கோவிலின் மூலவரான வாமனபுரீஸ்வரரை தரிசனம் செய்யலாம். வாமனன் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை இங்கு வந்து சிவனை வழிபட்டு நீக்கிக் கொண்டதால் இத்தலத்திலேயே எத்தடையும் இல்லாமல் எப்போதும் பூசித்தபடி இருக்க விரும்புவதாக சிவனிடம் வேண்டினார். சிவனும் அவருக்கு அவ்வரத்தை அளித்தார். மேலும் வாமனன் வழிபடும் போது அவருக்கு இடைஞ்சல் நேராமல் இருந்து திரையாக காக்குமாறு 11 ருத்திரர்களில் ஒருவரான குபேர பீமருத்திரரை பணித்தார். அதன்படி இத்தலத்தில் கருவறையை குபேர பீமருத்திரர் திரையாக இருந்து மறைத்து வருகிறார் என்பது ஐதீகம். இதனால் கருவறை இப்போதும் குபேர பீமருத்திரர் உருவம் கொண்ட திரையால் மூடப்பட்டிருக்கும். சிவனை வழிபட விரும்பும் அடியர்கள் குபேர பீமருத்திரரை வழிபட்டு அவரின் அனுமதியை பெற்ற பின்பே திரையை நீக்கி தரிசனம் செய்ய முடியும். எனவே அவருக்கே முதல் பூசை செய்யப்படும். அதுவும் ஒரு சில நொடிகள் மட்டுமே ஆகும். பின்னர் மீண்டும் திரை மூடப்படும். இங்கு சிவபெருமான் சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். இக்காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.